இங்கே முத்து தினமும் கஷ்டப்பட்டு உழைச்சி அதில் வர பணத்தை கொண்டு வந்து எங்கள் உண்டியலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிட்ருக்காங்க. கூடவே மீனாவும் அதுக்கு உதவி செஞ்சிட்ருக்காங்க. மீனா முத்து இப்படி ரெண்டு பேரும் சம்பாதிச்சு அதில் பணம் கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கதை பார்த்து எங்கள் விஜயா இங்கே காலில் உட்காந்து அவங்க காதில் விழுற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்போ சேர்த்து எப்போ மேலே மாடி கட்டி முடிக்க போகிறாங்கன்னு தெரியலை. கண்டிப்பாக அதில் நடக்கிற காரியமாக என்ன, அதுக்காக எதுக்காக இப்போ ரெண்டு பணத்தை சேர்த்து அதில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது எங்களோட விஷயம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படலையே, இல்லை உங்களை நாங்கள் எதுவும் கஷ்டப்படுத்தலைன்னு சொல்ல, ஏன்டா கஷ்டப்படுத்தலை, இந்த கட்டில் கொண்டு வந்து இங்கே போட்டுக்கிட்டு எங்களுக்குள்ள ரொம்ப சிரமமாக இருக்குன்னு எங்கள் விஜயா சொல்ல, ஏன் விஜயா இதை தூக்கி நீ சுமந்துக்கிட்டே இருக்கியான்னு அண்ணாமலை கேட்குறாங்க. என்னங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி பார்க்க, பின்ன என்ன அந்த கட்டில் ஒரு ஓரமாக தானே கிடக்கு, இல்லை பொழுதுக்கும் நீ சுமந்துட்டு இருக்க மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி பேசுறியே, அதான் கேட்டேன்னு சொல்ல, நல்லா சொன்னீங்கப்பா, இங்கே அம்மாவுக்கு எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும், நாங்கள் எது பண்ணாலும் கஷ்டமாக தான் இருக்கும், நாங்கள் நல்லா இருந்தாலே கஷ்டமாக தானே இருக்கும், அப்படி இருக்கப்போ நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு வருத்தத்தையும் கஷ்டத்தையும் மன வருத்தத்தையும் தான் ரொம்பவே கொடுக்கும். அதனால தப்பா இப்படி பேசுகிறாங்க. இவங்க பேசுகிறதெல்லாம் காதில் வாங்கிட்டு இருந்தா நாங்கள் போக வேண்டிய இலக்கை அடையவே முடியாது. அதனால் நாம் போகிற வழியில் 1000 கல் முள் எல்லாம் வரலாம், ஆனால் அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு நம்ம அடைய வேண்டிய இலக்கை தானே பார்த்து போகணும். அதை தான் நானும் பண்ணிகிட்ருக்கோம், மீனாவும் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்ல, இங்கே அண்ணாமலை இப்போ சொன்னில்லடா இதுதான் சரியான வார்த்தை. இங்கே மனோஜ் என்னதான் படிச்சிருந்தாலும் தான் பாதையில் முள்ளோ கரடு முரடான கற்களோ இருந்ததுன்னா அதை விட்டுட்டு அடுத்த பாதையில் போகிறதுக்கு பார்ப்பான். ஆனால் நீ அப்படி கிடையாது, தான் பாதையில் என்ன இருந்தாலும் அதை கடந்து போகணும்னு பார்க்குற ஆள். அதனால தான் நீ முன்னேறி வருவ சாதிப்பண்ணு நானும் சொல்கிறேன்னு அண்ணாமலை சொல்ல, இங்கே விஜயாவுக்கு அதுக்கப்புறம் பேச்சு மூச்சே வரல. என்ன எதுவுமே பேச மாட்டீங்கன்னு சொல்லி கேட்க, என்னடா பேச சொல்கிறேன், காலையிலையும் ஏதாவது பேசிக்கிட்டு அப்புறம் நான் ஏதாவது சொல்லிடுவேன், நீ கோவப்பட்டு பேசுவேன், ஒழுங்கா நீ கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மீனாவும் இந்தாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கட்டி கொடுக்குறாங்க. ஏண்டா போகிற வழியில் சாப்பிட்டுக்க மாட்டியான்னு அண்ணாமலை கேட்க, அதுக்கு இங்கே முத்து சொல்கிறாங்க, இல்லைப்பா இங்கே நான் வீட்டில் தான் சமைக்கிறாளே மீனா, பின்ன எதுக்கு கடையிலலாம் சாப்பிட்டுக்கிட்டு, இனிமேல் கொஞ்சம் காசு கண்ட்ரோல் பண்ணி சேர்த்து வைக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு, அனாவசிய செலவுகளை குறைச்சிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் சாப்பாட்டில் கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணுறது, ஆனால் இன்னும் இந்த குடியை விடலையே, குடியை விட்டாலாவது அதில் பாதி காசு இதில் சேர்க்கலாம், ஆனால் நீ அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டடா, கண்டிப்பாக இந்த உண்டியலில் சேர்க்குற காசு முழுக்க அந்த பாரில் தான் போய் சேரப்போகுதுன்னு சொல்ல, இப்போ சொன்னீங்கல்லம்மா இதுதான் சரியான வார்த்தைன்னு மனோஜ் சொல்கிறாங்க. கேட்ட இங்கே முத்து சொல்கிறாங்க, ஆமாம்மா நீங்கள் அப்படியே நினச்சிட்ருங்க, ஆனால் நாங்கள் மேலே மாடியில் ரூம் கட்டினதுக்கு பிறகு தானே உங்களுக்கு தெரிய வரப்போகுது, இந்த காசு பாரில் போய் சேர்ந்துதான் இல்லை மேலே மாடிக்கு போய் சேர்ந்துதானே, அப்போ தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வரேன் மீனா, இவங்க சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கி நீ வருத்தப்பட்டு இருக்காம உனக்கு வேலை இருந்தால் அதை போய் பாருன்னு சொல்லிட்டு எங்கள் முத்து கிளம்பி போய்ட்றாங்க. மீனாவும் எதுவுமே பேசாமல் உள்ளே போக, வர வர இவனுக்கு திமிரு அதிகமாக போயிடுச்சு, காசு அதிகம் சம்பாதிக்கிறோன்ற திமிரு. டேய் மனோஜ், ஷோரூம் வச்சிருக்கேன்னு தான் பேர், இது நாள் வரைக்கும் என்னடா சம்பாதிச்சிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா அன்னைக்கு தானே உங்களுக்கு ஸ்வீட்லாம் கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, ஸ்வீட் கொடுத்தா எல்லாமே முடிஞ்சிருமா, அப்போது நீ சம்பாதிக்கிறதுல எனக்கு என்னடா கொண்டு வந்து கொடுத்த அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எப்படிமா உனக்கு கொடுக்க முடியும், இந்த முத்துவுக்கு கொடுக்க வேண்டிய கடனே எனக்கு கொஞ்சம் இருக்குது, அதையே கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இல்லை அன்னைக்கு புடவைலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தனே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்டா புடவைலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்ததான் நான் இல்லைன்னா சொல்லலை, ஆனாலும் இங்கே நீ ரோஹிணி மாதிரி எனக்கும் பாக்கெட் மணி கொடுக்குறது இல்லையா, இப்போ தான் நீ நல்லா வியாபாரம் ஆகுது நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அன்னைக்கு ஒரு நாள் தனமாக இருந்தது, தினமும் அதே மாதிரி இருக்குமா என்ன, இருக்கும்போது சொல்கிறேம்மா அப்படின்னு நைஸாக நழுவி போயிடுறாங்க. எங்கள் அம்மா பணம் கேட்டுற போகிறாங்களோ அப்படின்ற பயத்தில் இங்கே ரோஹிணியும் நான் கிளம்பிட்டேன் ஆண்டி, நான் வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே கிளம்புற நேரத்தில் முத்து வந்துட்டு இங்கே கீழே நிற்கிறாங்க. ஆண்டி ஆண்டி கீழே வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணி ஓடி வர, என்னாச்சுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களே வந்து பாருங்க ஆண்டின்னு சொல்ல, இங்கே மீனா அண்ணாமலைன்னு சொல்லி எல்லாருமே கீழே போகிறாங்க. கீழே போனால் முத்து டிஃபன் பாக்ஸோட கையில் நின்றுட்டுருக்க, அவங்க கழுத்தில் மாலை மரியாதைன்னு சொல்லி அங்கே ஒரு சங்கமே நின்றுட்டுருக்கு. என்ன போன இவனுக்கு மாலை மரியாதை போட்டு என்னமோ பெருசாக வரவேற்றுட்ருக்காங்க, அப்படி என்ன சாதிச்சா இவன்னு சொல்லும் பொழுது, அப்போது அங்கே வந்திருக்க எல்லாருமே வாடகைக்கு கார் ஓட்டிகிட்ருக்கவங்க முத்துவோட இந்த செயலை வீடியோவில் பார்த்துட்டு அவங்க முத்துவை நேரில் பாராட்டிட்டு போகணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க. உங்களால் ஒட்டுமொத்த கார் ஓட்டுநர்களுக்குமே மிகப்பெரிய மதிப்பு மரியாதை
எல்லாமே கிடச்சிருக்கு. அந்த விஷயத்த சொல்லி உங்களுக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கோம். சில பேர் கார் ஓட்டுநர்கள் அப்படின்னாலே ரொம்ப இளக்காரமாக பார்ப்பாங்க. அவங்களுக்கு மத்தியில் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணி எங்கள் மேலே இருக்கிற ஒரு கரையை தொடச்ச மாதிரி இருக்குது. அதனால தான் உங்களுக்கு நாங்கள் இந்த மரியாதை செய்கிறோன்னு சொல்லி இங்கே அவங்கள வந்து வாழ்த்திட்டு வந்தவங்க எல்லாருமே கிளம்பி போக, பார்த்தீங்களப்பா எனக்கு எவ்வளோ பெரிய பாராட்டெல்லாம் கிடச்சிருக்குன்னு. ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் அதுக்கு இங்கே ஒரு ஃபோனை வச்சு அதை வீடியோ எடுத்து போட்டு இப்போ நான் எவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆகிட்டேன் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் முத்துவும் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், இதில் சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்ல, ஆமாம் அன்னைக்கு நான் பார்ல குடிக்கவே இல்லை, குடிக்காதப்போ வீடியோ எடுத்து போட்டப்ப இவனால தான், இவனை மாதிரியான ஆட்களால் தான் இவன் கார்லேயே ஏறக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்கள், என்ன மாதிரி ஆட்களால் தான் இப்போது மழையும் பொழியுதுன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கும் இருக்கிற கெட்ட பேரெல்லாம் காணாமல் போணுச்சுன்னா அது என்னால் தானே சொல்லிட்டு போகிறாங்க. அன்னைக்கு நீங்கள் வேறு மாதிரி பேசுனீங்க, இன்றைக்கி இவங்க இப்படி பேசிட்டு போகிறாங்க. எதுவுமே நிரந்தரம் இல்லைம்மா. அன்னைக்கு நான் தப்பு பண்ணலை, தப்பு பண்ணாததுக்கான தண்டனையை நான் அனுபவித்தப்போ மீனா தான் என்னை காப்பாற்றினா. இப்போவும் கூட நான் நல்ல பேர் தான் எடுத்து நின்றுட்டுருக்கேன்னு சொல்ல, எங்கள் விஜயவால் எதுவுமே பேச முடியலை. ஆமாம், இப்படி நல்ல பேர் எடுத்து மட்டும் என்ன பண்ணிகிட்ருக்குது, இப்படி நல்ல பேர் எடுத்தால் மேலே மாடி தானே கிளம்பிடுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே அதுக்கு முத்து சொல்கிறாங்க, எல்லாமே கஷ்டம்தான், உழைச்சி சம்பாதிச்சு அது மூலமாக நம்ம வீடு கட்டுறோன்னா எல்லாமே கஷ்டம்தான். அந்த கஷ்டம் உங்களுக்கு எங்கே தெரிய போகுது? உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சி கட்டி கொடுத்துற வீடு, அதை உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துட்டு போயிட்டாரேன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. அதுக்கு பின்னாடி அவரோட உழைப்பு கஷ்டம் எல்லாமே இருக்குது. என் வீடு என் வீடுன்னு 1000 தடவை சொல்லிக்கிறீங்க, ஆனால் இதுக்காக நீங்கள் என்ன கஷ்டப்பட்டீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து போக, இங்கே விஜயா எதுவுமே பேச முடியாமல் வாயடைச்சு போய் நின்றுட்டுருக்கேன். சரிங்க ஆண்டி, நாங்களும் கிளம்புறோன்னு இங்கே ரோஹிணி முறைச்சபடியே முத்துவை பார்த்துட்டு அப்படியே கிளம்புறாங்க. இங்கே கூடவே மனோஜும் கிளம்பி போக, மாலை மரியாதைன்னு இங்கே ரொம்ப சந்தோஷத்தோட முத்துவும் சவாரிக்கு கிளம்பி போக, இதையெல்லாம் பார்த்த இங்கே மீனாவுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. கண்ணு கலங்குதோட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எங்கள் அண்ணாமலை ரொம்ப சந்தோஷத்தோட போக, அண்ணாமலைகிட்ட சொல்லிட்டு நான் பூவெல்லாம் கொடுத்துட்டு வரேன் மாமான்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவும் கிளம்பி வழியில் போயிடுறாங்க. இங்கே விஜயாவும் வீட்டுக்குள்ளே போய் யோசனையிலே இருக்காங்க. என்ன விஜயா என்ன யோசிக்கிறேன்னு சொல்ல, இல்லை இந்த முத்துவுக்கு மட்டும் எப்படி இப்படியெல்லாம் தேடி வராங்க அப்படின்னு சொல்ல, அவன் நல்ல மனசுக்கு அவன் நல்லதாகவே நடக்குது, நீ ஒரு அம்மாவாக அதை நினச்சி சந்தோஷப்படாமல் ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசனையில் இருக்க அப்படின்னு கேட்க, அது இல்லைங்க, இங்கே மனோஜ் இவ்வளோ படிச்சிருக்கான், நல்ல வேலையில் இருக்கான், ஆனால் அவனுக்கு ஒரு நாள் இந்த மாதிரி நல்லதே நடந்ததில்லைன்னு சொல்ல, அவங்கவுங்க மனசுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்கவுங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க எண்ணத்துக்கு ஏற்றது போல தான் எல்லாமே நடக்கும் விஜயான்னு நாசுக்காக சொல்ல, இதுக்கப்புறம் விஜயாவால் எதுவுமே பேச முடியல. இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு நிறைய ஆட்கள் வராங்க. யார் இவங்க என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலை. இங்கே உடனே அண்ணாமலையை வந்து பார்க்க வராங்க. இங்கே அண்ணாமலை முத்துன்றது யாருன்னு கேட்க, முத்து சவாரிக்காக போயிருக்கான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான்னு சொல்ல, நாங்கள் மேலே மாடியில் ரூம் கட்டுற விஷயமா வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க. என்ன ரூமா அப்படின்னு அதிர்ச்சியில் வாயை பொழந்து கிளம்பி நிற்கிறாங்க விஜயா. இன்னும் முத்து அதை பற்றி வீட்டில் எதுவுமே பேசலேன்னு சொல்ல, இல்லை சார் நாங்கள் மேலே மாடியை போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கடகடன் மாடிக்க போக, அண்ணாமலைக்கு ஒன்றுமே புரியல. என்னங்க இது, முத்து இன்னும் பணமே சேர்க்க ஆரம்பிக்கல, இப்போ தான் உண்டியலில் பணம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்ருக்கேன்னு சொன்னால் அதுக்குள்ளே மேலே மாடியில் ரூம் கட்டுறதுக்கு ஆட்களெல்லாம் வர சொல்லிட்டா, இப்படி பாதியில் வேலையை ஆரம்பித்து மீதி பணத்தை நம்மக்கிட்ட இந்த பிடிங்க போடலான்னு பார்க்குறானா, அது மட்டும் நடக்கவே நடக்காது, என்னுடைய நகையெல்லாம் நான் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்ல, கொஞ்சம் நிறுத்திரியா விஜயா, எனக்கே எதுவுமே புரியல, அதுக்குள்ளே உன் நகையை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டேன், என்ன இருந்தாலும் முத்து உங்ககிட்ட நகைன்னு பணம்னு வந்து நிற்க மாட்டான், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு மேலே மாடிக்கு போகிறாங்க. பின்னாடியே விஜயாவும் ஓடுறாங்க. அதுக்குள்ளே எங்கள் மனோஜ் ரோஹிணி 2 பேருமே வீட்டுக்கு வரேன். என்ன ஆண்டி அப்படின்னு கேட்குறாங்க. மாடியில் ரூம் கட்டுற விஷயமா வந்திருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே பார்த்தா நிறைய பொருட்கள் எல்லாமே வந்து இறங்கிடுது ரூம் கட்டுறதுக்காக. இதை பார்த்தீங்க விஜயாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னங்க இது, என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே புரியலேன்னு சொல்ல, இரு நான் முத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், அவன் சவாரியில் இருக்கேன்னு சொன்னான், இதோ வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன்னு சொன்னான், அவன் வந்ததும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வந்தவங்க எதுவுமே பேசாமல் இங்கே கடகடன்னு வேலையை ஆரம்பிக்க அண்ணாமலைக்கு எதுவுமே புரியலை. முத்துவும் வராங்க. என்னப்பா என்ன விஷயம், எதுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க, நீ வந்து பாருடா மேலே மாடி அப்படின்னு சொல்ல, என்னப்பா என்ன விஷயம்னு சொல்லிட்டு ரொம்ப பக்குன்னு ரொம்ப பதட்டத்தோட மேலே மாடிக்கு ஓடுறாங்க. மாடியில் போய் பார்த்தா அங்கே வீடு வந்துட்டு பாதியே வந்துட்டு கிளப்பிடுறாங்க சரசரன்னு. இத்தனை ஆட்கள் யாருப்பா, யார் இவங்களான்னு சொல்லி கேட்க, என்னடா உனக்கு தெரியாத மாதிரி கேட்குற, அப்போ இவங்களாம் நீ அனுப்பின ஆட்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அந்தளவுக்கு பணம் இருந்திருந்தா இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடு கட்டலான்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ என்கிட்ட கையில் பணமும் இல்லை அப்படின்னு சொல்ல, என்ன முத்து சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரியாமல் எப்படி வீட்டுக்கு ஆட்கள் வந்திருக்க முடியும் அப்படின்னு எங்கள் ரோஹிணி கேட்குறாங்க. நான் தான் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல அப்படின்ட்டு, எல்லாரும் வேலையை நிறுத்துங்க, முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது,
அப்போ தான் கீழேயே ஒரு கார் வந்து நிற்கிது. எல்லாரும் அவசர அவசரமாக கீழே ஓடுறாங்க. ஓடி போய் பார்க்கும் பொழுது அங்கே வந்துட்டு காலையில் மாலை மரியாதை இங்கே செய்கிறதுக்காக கார் ஓட்டுநர் சங்கத்துலேருந்து எல்லாருமே ஒன்று திரண்டு வந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முத்துவுக்கு பண்ணணும்னு முடிவெடுத்திருக்காங்க. ஏன்னா முத்துவை ஏற்கனவே அவங்களுக்கு நல்லாவே தெரியும். முத்து எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்ற விஷயமும் நல்லா தெரியும். மேலே மாடியில் ரூம் கட்டணும், அதுக்காக பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நானும் என் புருஷனும் சேர்த்துட்ருக்கோன்னு இங்கே ஒரு ப்ரோக்ராமில் மீனா சொன்னது அவங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. முத்து இவ்வளோ பெரிய நல்ல விஷயத்த பண்ணி எங்கே பார்த்தாலும் பேர் புகழ்னு நல்லாவே பிரபலம் அடைஞ்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எடுத்து போட்டவருக்கு இது மூலமாக நல்ல வருமானம் கிடச்சிருக்கு. அதை உரியவங்களுக்கே சேர்க்கணும்னு அவர் நினச்சதுனால தான் இந்த பணத்தை வந்துட்டு எப்படியாவது உதவி பண்ணணும்னு நினச்சி எங்ககிட்ட வந்தார். அவரை நாங்களும் கூட்டிகிட்டு வந்திருக்கோன்னு சொல்லி அவரையும் கூட்டிகிட்டு வரேன். இதை முத்து வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட ரொம்ப நன்றின்னு சொல்ல, உங்களுடைய நல்ல செயலுக்காக கிடைச்ச ஒன்று. ஆனால் நான் போட்ட இந்த வீடியோவில் இவ்வளோ லாபம் வரும்னு நினைக்கல. எனக்கு கிடைச்சது போக மீதி இருக்க பணத்தை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினச்சேன். ஏற்கனவே உங்களுடைய ப்ரோக்ராமே பார்த்ததுனால எனக்கு இந்த பணத்தை முழுசாக எடுத்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இது உங்களுடைய நல்ல மனசுக்காக கிடைச்ச ஒன்று, மக்கள் பாராட்டினதுனால கிடைச்ச ஒன்று. அப்படி இருக்கப்போ இது உங்களுக்கு வந்து சேர்றதான நியாயம் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்தா ஏற்றுக்க மாட்டீங்கன்னு இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்க. அதனால தான் இதை நான் செய்யலான்னு முடிவு பண்ணி நான் எனக்கு தெரிஞ்ச ஆட்களை எல்லாம் காலையிலே வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எங்கள் முத்து அதிர்ச்சி அடைஞ்சு நின்றுட்டுருக்காங்க. என்ன முத்து எதுவுமே பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, ரொம்ப அதிசயமாகவும் இருக்குது. இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்ததே கிடையாது. நான் நினச்ச ஒன்று இவ்வளோ சீக்கிரத்தில் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்ல, இதை கேட்ட அவரும், இனிமே முத்து உங்களுக்கு நல்ல காலம்தான் போங்க. இப்போல்லாம் நீங்கள் ரொம்ப பிரபலம் ஆயிட்டீங்க. அதனால் பார்க்குறவங்க எல்லாரும் உங்ககிட்ட செல்ஃபி கூட எடுத்துக்கலாம். அப்படி இருக்கப்போ நீங்கள் இனிமேல் எதுக்காக கவலைப்படணும்? முக்கியமாக நல்லது செய்கிறத பற்றி யோசிக்க கூட தேவையில்ல. நீங்கள் செஞ்ச நல்லதுக்காக கிடைச்ச பலன் தான் இது அப்படின்னு சொல்லி இதை கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். வந்தவங்க எல்லாரும் சரியாக வேலை பார்க்குறாங்களான்னு சொல்லி இங்கே அவரும் மேலே வராரு. வந்தவங்க எல்லாரையும் சரியாக வேலையை பார்க்க சொல்லிட்டு இங்கே கையில் வந்துட்டு பணத்தையும் கொடுத்துட்டு போகிறாரு. செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்ல, இதை கேட்ட முத்து, இல்லை சார், எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இது என்னோட பணம் கிடையாது, உங்கள் பணம் தான் சொல்லி இங்கே கையில் கொடுக்க, முத்து எதுவுமே பேசாமல் நிற்க, இங்கே மீனாவும் வந்து கலங்கி நின்று பார்த்துட்டே இருக்காங்க. முத்துவுக்கும் மீனாவுக்கும் இவ்வளோ பெரிய வாய்ப்பா அப்படின்ற மாதிரி இங்கே மனோஜ் ரோஹிணி வைத்தறிச்சல நிற்க விஜயா வாயப்பொழுந்து நின்றுட்டுருக்காங்க. காலையில் இதே வாயால் தான் அவங்க சொன்னாங்க. வந்தவங்க எல்லாரும் பேசிட்டு இங்கே கிளம்பி போனதுக்கு பிறகு இங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க, என்ன விஜயா, எந்த புகழும் பாராட்டுதலும் இங்கே முத்துவுக்கு உதவி செய்யாது. அவன் கஷ்டப்பட்டு உழைச்சாலுமே அவனால் அதை வந்துட்டு சம்பாதிக்க முடியாது. ஏன்னா அவன் பாரில் தான் கொண்டு போய் சேர்ப்பான்னு சொன்னேன். இன்றைக்கி நடந்த விஷயத்த பார்த்தியா? அவன் செஞ்ச ஒரு நல்ல விஷயத்தால் இன்றைக்கி அவனுக்கு எவ்வளோ பேர் உதவி பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. முக்கியமாக அந்த வீடியோ எடுத்து போட்டு அவரே கொண்டு வந்து பணத்தையும் கையில் கொடுத்துட்டு போகிறாரு. இப்படிப்பட்டவங்கெல்லாம் இந்த உலகத்தில் இருக்காங்க. இவருமே நல்ல மனசு உடையவர் தான். ஏன்னா இங்கே முத்துவோட நல்ல விஷயத்தை வச்சு அவர் சம்பாதிக்கணும்னு நினைக்கலையே, அந்த பணம் அவருக்கு போய் சேரணும்னு தானே நினச்சிருக்காரு. அந்த வகையில் அவரே நல்லவர் தான், அவருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு எங்கள் அண்ணாமலை சொல்ல, எங்கள் விஜயா வாயை அடைச்சிடுறாங்க. காலையில் அதே வாய் தான் எங்கள் விஜயா முத்துவை வந்து ரொம்ப மோசமாக திட்டினாங்க, மீனாவையும் திட்டினாங்க. ஆனால் இப்போது முத்துவுக்கு நடந்த ஒரு விஷயத்தால் எந்த விஷயத்தையும் பேச முடியாமல் நிற்க, என் முத்து மீனா கூட அதுக்காக அவங்கக்கிட்ட போய் எதிர்த்து நின்று பேசிக்கிட்டு இல்லை. இங்கே செயலால் அவங்கள அடிக்க அந்த வழியை தாங்க முடியாத பட்சத்தில் தான் எங்கள் விஜயா, ரோஹிணி, மனோஜ்னு 3 பேருமே இருந்துட்டுருக்காங்க. மீனா முத்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறத அவங்களால பார்க்க முடியல. ஆனால் எங்கள் ஸ்ருதி, ரவி எல்லாருமே சந்தோஷப்பட மீனா சொல்கிறாங்க முத்துக்கிட்ட, நம்ம நினச்ச ஒரு விஷயம் இவ்வளோ சீக்கிரம் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை. அப்படி நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கன்னு சொல்ல, உண்மையிலே நானும் தான் மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், எல்லாம் உங்களால் தாங்கன்னு சொல்லி எங்கள் முத்து மீனா அங்கே கட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்போ அப்போது எங்கள் விஜய காதில் விழணும்னு வேகமாக சொல்கிறாங்க, இனிமே இங்கே இந்த கட்டில் கிடக்கிறது பல பேருக்கும் கஷ்டமாக இருக்காது மீனா, பேசாமல் இனிமே இது இன்னும் ஒரு வாரத்திலேயோ இல்லை 2 வாரத்திலேயோ வேலையெல்லாம் முடிச்சிருவாங்க. நம்ம இந்த கட்டிலெல்லாம் மாடியில் தூக்கி போட்டு நல்லா சந்தோஷமாக படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, இங்கே விஜயா வைத்தறிச்சல் தாங்காமல் கேட்டுக்கிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு உள்ளேயே போயிடுறாங்க. என்னங்க நீங்கள் அப்படின்னு மீனா சொல்ல, பின்ன என்ன மீனா, எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்துக்கும் இங்கே குறை சொல்லிகிட்டே இருந்தால் எப்படி? இப்போது மேலே மாடிக்கு போனதுக்கப்புறம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீ கீழே வந்து சமைக்கலாம், அப்பா கூட பேசிகிட்டு இருக்கலாம், அதே போல் அப்பாவையும் நம்ம மாடிக்கு கூட்டிகிட்டு போகலாம், அப்பா கூட அங்கே இருக்கலாம். இவங்களோட எந்த ஒரு இதுவும் நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் யாருக்கும் நீ பயப்பட வேண்டியதும் இல்லைன்னு எங்கள் முத்து மீனாட்ட சொல்ல, மீனா இதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. உள்ளே போகிற எங்கள் விஜயா எப்படியாவது இந்த வீட்டை காரணம் காட்டி இந்த முத்து மீனாவை பிரித்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சா, இவன் பண்ணுற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட மற்றவங்களுக்கு நல்லதாக தெரியுது போல். அதனால தான் இவனுக்கு பதவி பாராட்டுன்னு இப்படி ஒன்றா தேடி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மீனா வீட்டுக்கு வந்த நேரம் அதிர்ஷ்டம் சரியில்லைன்னு நினச்சிட்டு இருந்தா, ஒருவேளை இங்கே மீனாவை முத்து கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு தான் அவன் நல்லாவே இருக்கான். சொல்லப்போனால் அவளோட அதிர்ஷ்டம் எல்லாம் அவனுக்கு தான் போய் சேருதோ அப்படின்ற மாதிரியான
மாதிரியான ஒரு எண்ணமும் அவங்க மனசுக்குள்ளே வருது. அதே போல் இங்கே ரோஹிணியை பற்றி யோசிக்கிறாங்க. இப்போ ரோஹிணி மீனா 2 பேரையும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விஜயா. இதில் இருந்தே இனிமேல் ரோஹிணியுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க நோட் பண்ணி தான் பார்க்க போகிறாங்க. மீனா அப்படிப்பட்டவன், ரோஹிணி அப்படிப்பட்டவங்க அப்படின்ற விஷயத்தையும் இதுக்கப்புறம் விஜயா புரிஞ்சுக்கலாம். இல்லை புரியாமல் போனாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா என்றைக்கே இருந்தாலும் பொய் வந்துட்டு அது மறைஞ்சு போயே இருக்க போகிறதில்ல. அது உண்மையாக ஒரு நாள் வெளியில் வரத்தான் போகுது. அந்த உண்மை தெரிய வர அன்னைக்கு தான் எங்கள் விஜயாவுக்கு பேரடியாக விழப்போகுது. அதுக்கிடையில் எங்கள் முத்து மீனா சந்தோஷப்படுறத பார்த்துக்கிட்டு இங்கே வைத்தறிச்சலே இருக்கட்டும்.